கண்ணு தானே. எங்கடி கண்ணு? இதுல எங்கடி கண்ணு தெரியுது? இது கண்ணு இல்லையா? இது கண்ணா உனக்கு? எலும்பு. மெஹந்தி, சிக்கன் குழம்பு. இதுதான் மயிலு, எனக்கு இப்பதான் மயிலு சந்தோஷமாவே இருக்கு. செமையா இருக்கு, செமையா இருக்கு, செமையா இருக்கு. இது வந்து யூடியூபுக்கு மேலே இன்னும் நைட்ல கண்ணாடி போட்டு கண்ணு தெரியுதா? கண்ணாடியே போடல. ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்ம எப்போயுமே பண்ணுறது தான், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றப்போ விலாக் எடுத்து ஷேர் பண்ணுவேன். அண்ட் என்னோடய ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். அதே மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ எகெயின் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி மெமரிஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் விலாக் எடுக்கிறது எனக்கு பழக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்றனால இன்ட்ரெஸ்டடாக இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, கிச்சனில் காலையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மதியம் சமைக்கிறதுக்கு. அதை க்ளீன் பண்ணி தரேன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என் கையில் செவந்திருக்க மெஹந்தியை காமிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாள் நைட்டு விக்ஸ் தடவுனா நல்லா செவக்கும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு ஹேக் பார்த்து சொல்லி ஒரு கைக்கு தடவி விட்டுருந்தாங்க. பட் காலையில் பார்த்தா 2 கையிலையும் ஒரே மாதிரி தான் செவந்திருந்தது. ஹேக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதை தான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்து பண்ணியிருந்தேன். கடப்பாவோ தோசைக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இது ட்ரை பண்ணலாம், செமையாக இருக்குது. இன்றைக்கி நான் 3rd டைம் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இது வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிறத நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையிலையும் தோசையை போட்டு நம்ம இந்த குழம்பை சூடு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் ஓகே, இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கும் அப்படியே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமையல் வேலையை ஒட்டுக்கா முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் கிரேவியும் ரைஸும் வச்சு விட்டேன். அண்ட் இப்போ தான் தோசை சாப்பிட்டு முடித்தோம் அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே எங்களுக்கு சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு வான்னு ரொம்ப ஒரு மாதிரி டெம்டிங்காக இருந்தது. ஸோ ஒரு பிளேட் ஃபுல்லாக சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சு நானும் என் ஹஸ்பண்ட் உட்காந்து டேஸ்ட் பார்க்குறோன்னே பாதி சிக்கனை காலி பண்ணிட்டோம். ஒரு 1/2 an hourல பண்ணி முடிச்சது தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்தது. சிக்கன் நல்லா குக்காக இருந்தது. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி செம்ம சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே நல்ல ஒரு மாதிரி செமையாக இருந்தது. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் சொன்னதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். செமையாக இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதிலே பாதி எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. அண்ட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. இந்த டைம் நான் வந்து இந்த மாதிரி மினி கேக்ஸ் தான் வேணும்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்டே நான் வாங்கியிருந்தேன். ஷாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்கும். இந்த மினி கேக் வந்து ஈச் 300. ரேட்டு ஜாஸ்தி தான், பட் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு பிடிச்ச வேரியண்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணோம். எனக்கு இந்த சாக்லேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிடிக்கும், பிளாக் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம நார்மல் கேக்கெலாம் 1/2 kg 1 kgன்னு வாங்கினோம். நிறைய பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டா பரவாயில்ல, நாங்கள் நிறைய சாப்பிட வேணாம், கம்மியாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அண்ட் நான் வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கேக்கு ஊதும்போது அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ரான்சிஷனில் என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு நான் மாறுற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி 2 மினி கேக் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டனால அவங்களே வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எனக்கு வீடியோஸும் எடுத்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்லேயே எனக்கு இந்த கேக் வந்து எடுத்தோம். கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, அந்த மினி கேக்கே எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நைட் ட்ரெஸ்லேயே கேண்டில் வந்து ஊதுற மாதிரி ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த கேக்கை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ரெடி ஆகிட்டு அடுத்த கேக் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த கேக்கு செம்மையாக இருந்தது. உள்ளே வந்து ஒரு மாதிரி சாக்லேட் ஒரு லேயர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான சாக்லேட்டு வேறு, அது ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. நடுவில் கொஞ்சம் கேக்கு க்ரீம் எல்லாம். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 2 மணிக்கு மேலே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு 4 மணிக்கு மேலே குளித்து ரெடியாகி அடுத்த கேக் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு கேண்டில் ஊதுற மாதிரி அந்த கிளிப்பிங் எடுத்தோம். இந்த ட்ரெஸ்ஸும் நான் ஒரு 1 hour தான் போட்டிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் படத்துக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணலை. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் போட்டிருந்துட்டு கேக்கெலாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு
அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு நாங்கள் மூவி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த வருஷம் பர்த்டேக்குன்னு நான் ஸ்பெஷலாக இந்த கிராக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கிராக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. போடும்போதே நல்லா இருந்தது, கம்ஃபர்ட் வைஸும் சரி அண்ட் லுக் வைஸும் சரி. ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது. எங்கேனாலும் நம்ம ரஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நாங்கள் 2 பேரும் மேட்சிங்காக போட்டிருந்தோம். ஏன்னா நாள் நாங்கள் மேட்சிங்காக பிளான் பண்ணி அது மேட்சிங்காக அமையலை. ஸோ பிளாக் கலர் வந்து படத்துக்கு போகும்போது மேட்சிங்காக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் ஒன்றா வாங்கின ட்ரெஸ் கிடையாது. என்னோடய ட்ரெஸ் ஆல்ரெடி இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு சும்மா வாங்கினது தான். பட் அவங்க பிளாக் போடுறாங்க அப்படின்ட்டு நான் பிளாக் எடுத்து போட்டேன். கடைசியில் பார்த்தா செம்ம மேட்ச் ஆகிக்கிச்சு. ஆனால் மேட்சிங்கானு போய் எடுத்தால் சம்டைம்ஸ் அமைய மாட்டேங்குது. எப்படி பார்த்தீங்களா? பட் என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு வீ நெக்கு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்க மாதிரி அந்த இது இருக்குது, ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கிறது செமையாக இருந்தது. நைட் டைமுக்கு நல்லா மின்னுச்சு. என் ஹஸ்பண்டோட ஷர்ட்டு அண்ட் பேண்ட்டில் வந்து அந்த பிஞ்சு பிஞ்சு இருக்கும்ல, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் வந்து செம ட்ரெண்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோல்டு கம்மல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அந்த வளைய மாதிரி கம்மல் அதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டேஸாகவே அந்த பழைய ஒரு வைப்பு எனக்கு திரும்ப கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலு. முன்னாடிலாம் நம்ம பார்த்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கம்மல் எடுத்து போடுறது, ட்ரெஸ்ஸிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்கப் பண்ணுறது, வெளியே போகும்போது விலாக் எடுக்கிறது, அதெல்லாம் நான் வந்து ஒரு 1 இயர் பேக் செம இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவேன். இடையில கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எனக்கு அதே மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. காரணம் என்னென்னா எனக்கே தெரியும். நடுவில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, மைண்ட் ஃபக், அது இது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். அந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இப்போ திரும்ப பழையபடி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டுருக்கு. ஒரே ஹாப்பினஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம மனசு தான் காரணம். நம்ம சந்தோஷமாக மனசை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹாப்பியாக போகும். அண்ட் என்னோடய மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன நடந்தாலும் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி டே செமையாக போகுதா, சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் என் பர்த்டேக்காக 2 டேஸ் முன்னாடியே இங்கே டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன்லாம் நல்லா பெருசாக இருக்கும், சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆம்பியன்ஸ்லாம் நல்லா லக்ஸூரியஸாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை காமிச்சாங்க. நான் வந்து மூவி பர்சன்லாம் கிடையாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப லைக் பண்ணிலாம் ஒரு ஹாஃப் டே மூவி போகிற மாதிரிலாம் பிளான் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேன். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் லைக் பண்ணுறேன். காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க நம்ம லைஃப் ஸ்டைலில் நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. எதையாவது பற்றி யோசித்து நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். ஒர்க்கிங் அப்படின்றப்போ ஒர்க் ரிலேட்டடான ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மாதத்தில் ஒரு மூவியோ இல்லை ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு சீரீஸோ நமக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்து கைப்பிடிச்சு பேசி நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி மைண்டுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒரு ½ அன் ஹவர், ஒரு ½ டே, அதுக்கப்புறம் நம்ம மைண்டு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் 7:30க்கு தான் வந்தோம். மூவி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வெல்லில் பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு போகிறக்கு 10:30, 11 ஆயிரும். அதுக்கப்புறம் லேட் நைட்டில் எதுக்கு சாப்பிடணும், இங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கோல்ட் காஃபி, பேல்பூரி, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு பர்கர், அப்புறம் சிக்கன் நக்கட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். அப்படியே சாப்பிட்டுட்டே செகண்ட் ஹாஃபும் பார்த்து முடிச்சாச்சு. மூவி வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. 1000ல் ஒருவன் மூவி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வைபு கொடுத்தது. அண்ட் இந்த ஸ்க்ரீன் பெருசு அதெல்லாம் உண்மை தான். அண்ட் அந்த லக்ஸூரியஸாக இருந்தது, அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பீப்புள்ஸ் அண்ட் அங்கே போனது, ஃபோட்டோஸ் எடுத்தது, வீடியோஸ் எடுத்தது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த பர்த்டே வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட செம ஹாப்பியாக முடிஞ்சுது, செம மெமரபுளாக இருந்தது. அண்ட் ஃபைனல் டச்சாக இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 1 ஹவர் பைக்கில் என் ஹஸ்பண்ட் கூட நைட்டில் நடுராத்திரியில் போனது இன்னும் ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் தென் வீட்டுக்கு போயிட்டும் இன்னும் ஒரு 1 ஹவர் இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் பேசி சிரித்து சந்தோஷமாக தூங்க போயிருந்தோம். ஸோ இந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சுது.